மதுரை கலெக்டர் ஆபீஸில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அப்போது 400க்கும் மேற்பட்ட ஆட்டோ பெண் டிரைவர்கள் துணை முதல்வரிடம் மனு கொடுக்க மணிக்கணக்கில் காத்திருந்தனர். ஆனால் துணை முதல்வரிடம் மனு கொடுக்க விடாமல் போலீசார் தடுத்தனர். இதனால் பெண் டிரைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். போலீசாரிடம் கெஞ்சியும் கேட்கவில்லை. ஏமாற்றத்துடன் மனுக்களை கலெக்ட் செய்து கலெக்டர் ஆபீஸில் கொடுத்துவிட்டு சென்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பெயரளவுக்கு நடப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குமுறினர். மகளிர் பெண்களுக்காக நல வாரியத்துல பதிஞ்சிருக்கோம் சார். பதிஞ்சு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒவ்வொரு நபருக்கும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது சார். இன்னும் அங்க நல வாரியத்துல போய் கேட்டோம்னா இது இப்போ வரல, பண்டு வரல, அது வரலன்னு சொல்லி காலதாமதம் ஆக்கிட்டே இருக்காங்க சார். பிள்ளையெல்லாம் பொம்பளை ஆளெல்லாம் பதிஞ்சு நல வாரியத்துல காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. எனக்கே ஒரு குழப்பத்துல பார்ப்பாங்க, கஷ்டப்படுறாங்க சார். இப்ப இந்த மனு கொடுக்க வந்தா சிஎம் துணை முதல்வர் வரைன்னு இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்தாலே எங்க பிரச்சனை தீரும் சொல்லி நாங்க நேரடியா வந்து கொடுக்கலான்னு இருந்தோம். நாங்க ஒரு ஓர பகுதியில இருந்தோம். போலீஸ்காரங்க வந்து இங்க நிக்க கூடாது, அங்க போங்க, இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எங்க பிரச்சனையை தீர்த்துலான்னு சொல்லி தான் நாங்க வந்து கொடுக்கலாம் வந்தோம். எங்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் தள்ளிட்டு வந்துட்டாங்க. வெளியே போங்க, மனு கொடுக்கறது கூட இவ்வளவு பிரச்சனை. நாங்க போராட்டமா அறிவிச்சு இல்ல சால மறியலா அறிவிச்சிருக்கோம். எதுவுமே இல்ல. பெண்கள் என்ன சார் செஞ்சிட போறாங்க? என்ன கேக்குறீங்க? என்ன எங்களுக்கு வந்து நல வாரியத்துல ஓட்டுநர் குடும்பம் எல்லாம் பதித்து வச்சிருக்கோம், பேச்சு எடுத்திருக்கோம். எல்லாம் 1.5 வருஷம் ஆச்சு. முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு நல வாரியத்துல ஆட்டோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1.5 வருஷமா ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்க ரொம்ப பிள்ளைலாம் பொம்பளை எல்லாம் கஷ்டப்பட்டு இதா இருக்கு சார். எவ்வளவு பேருக்கு வரணும்? அது வந்து ஒரு 400 பேர் கிட்ட வரணும் சார்.